ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, மூக்குத்தி அம்மன் 2 படத்துல நயன்தாராவோட மாற்றத்திற்கு காரணம் என்ன அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். வாங்க பேசலாம். மூக்குத்தி அம்மன் 1 ரிலீஸ் ஆகி பயங்கரமான வெற்றிகரமா ஓடுச்சு அந்த படம். அதை தொடர்ந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுந்தர் சி வந்துட்டு அந்த படத்தை இயக்குறாரு. அதாவது மூக்குத்தி அம்மன் 2 படத்தை சுந்தர் சி தான் இப்ப இயக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி அவர் அரண்மனை 4 வரைக்குமே ஹிட் கொடுத்திருக்காரு அந்த ஹாரர் படம் அப்படின்றதுனால. சோ இது வந்துட்டு ஒரு ஆன்மீக படம், டிவோஷனல் அப்படின்றதுனால இதுவுமே அவருக்கு நல்லா வரும் அப்படின்னு ஒரு பெரிய சவாலா இந்த படத்தை வந்து சுந்தர் சி எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த படத்தோட பூஜை ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. ஆனா அந்த பூஜையில நிறைய சர்ச்சைகள், நிறைய பிரச்சனைகள் முக்கியமா நயன்தாராவால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி பட பூஜை எல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அங்கேயும் நயன்தாரா நிறைய பிரச்சனைகள் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நாமளே ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருக்கோம். சோ அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் புரியும். சோ நயன்தாரா வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் திட்டுறாங்க, குடுக்கற காஸ்டியூம் போட மாட்டாங்க, சொன்ன விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நயன்தாரா மலையாளம் அண்ட் கன்னடம், தெலுங்கு இதுல எல்லாம் ரொம்ப பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அதனால மூக்குத்தி அம்மன் 2 படத்துக்கு கால் ஷீட் குடுக்கறதுக்கே அவங்க ரொம்ப லேட் பண்றாங்க. கால் ஷீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கேட்டா டைம் இல்ல, வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு சுந்தர் சிக்கு பிடிக்காது. அவர் வந்து ரொம்பவே ஷார்ப்பான ஒரு டைரக்டர். அவரோட விஷயத்துல யாருமே எதுவுமே சின்னதா கூட தப்பு பண்ணவே முடியாது. தப்பு பண்றதுக்கு அவர் இடமே கொடுக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு ரொம்ப டெடிகேட்டடான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமா சுந்தர் சி என்ன அப்படின்னா, தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ரொடியூசருக்கு எந்த விதமான 1 ரூபாய்க்கு கூட வந்துட்டு ஒரு லாஸ் ஆகாத அளவுக்கு அவர் எல்லா விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுவாராம். சோ அதனால நயன்தாராவோட கால் ஷீட் கிடைக்காம இந்த படம் ஷூட்டிங் தள்ளி தள்ளி போச்சுன்னா இதனால எவ்வளவு பணம் நஷ்டமாகும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தா கூட அவர் சொந்த பணத்தை போட்டாவது அந்த ஷூட்டிங் வந்து அவர் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடுவாராம். அந்த அளவுக்கு ஒரு சின்சியரான பர்சன் தான் சுந்தர் சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுல நயன்தாரா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா முரண்டு பிடிக்கிறது, தொடர்ந்து நிறைய சர்ச்சைகளுக்கு ஆளாகிறது, நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாகிட்டே இருந்தாங்க. சோ அது அவங்களோட பேட் டைமா இல்லாட்டி அவங்களா அதை கிரியேட் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சில பட வாய்ப்புகள் மேல மேல வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரத்துல நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. முக்கியமா வந்து அந்த பட பூஜையில அவங்க மீனாவை மதிக்கல அப்படின்னு பேசினாங்க, ரெஜினாவை வந்துட்டு திட்டினதாவுமே சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. சோ இதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல நயன்தாரா ரொம்ப கேஷுவலா இருக்காங்க. அவங்களோட ஷூட்டிங் டைம் ஷார்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட மத்தவங்க நடிச்சு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு உட்கார்ந்து அரட்டை அடிச்சுட்டு அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. சோ எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி பண்றாங்க இல்ல அப்படின்னாலுமே. சோ அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நயன்தாராவை பத்தி தொடர்ந்து சர்ச்சைகள் வரும்போது முக்கியமா வந்து அவங்க வந்து முக்கியமா வந்துட்டு அவங்க சுந்தர் சியோட அசிஸ்டன்ட் டைரக்டரை வந்து திட்டிருக்காங்க காஸ்டியூம் கொண்டு போய் கொடுத்ததுக்கு. சோ அந்த ஒரு ரீசன்காக பாத்தீங்கன்னா சுந்தர் சிக்கு வந்து தான் கூட வேலை பாக்குறவங்கள மத்தவங்க திட்டுறதோ மத்தவங்க ஏதாவது சொல்றதோ பிடிக்கவே பிடிக்காதாம். அதனால அவர் வந்துட்டு நயன்தாராவை மாத்திடலாமா அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சிருக்காங்க. அதுக்கான டிஸ்கஷனுமே போயிருக்கு. சோ இந்த விஷயம் நயன்தாராவோட காதுக்கு போனதுனால அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து அரண்மனை 4 ரிலீஸ் ஆகி 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணுச்சு. அது இல்லாம தமன்னாவோட நடிப்பு அந்த ஹாரர்ல ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டெடிகேஷனான ஒரு ஆக்ட்ரஸ் தான் வந்து தமன்னா. அது மட்டும் இல்லாம அவங்களோட 2 பாடல்கள் காவாலா பாட்டு அண்ட் அச்சோ அச்சோ அந்த பாட்டு இது ரெண்டுமே டாப் ஹிட் ஆனதுனால இதுல தமன்னாவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் அடிபட்டிருக்கு. இந்த விஷயம் நயன்தாராவோட காதுக்கு போனதுனால எங்க நம்மள மாத்திருவாங்களோ, நமக்கான மார்க்கெட் போயிடுமோ குறைஞ்சிருமோ அப்படின்னு பயந்த நயன்தாரா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப கேஷுவலாவும் ரொம்ப இறங்கி போய் எல்லார்கிட்டயும் ரொம்ப தன்மையா நடந்துக்கிறாங்களாம். ஒரு நார்மல் ஆக்ட்ரஸ் மாதிரி நடந்துக்கிறாங்களாம். எப்பவுமே அவங்க வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த ஒரு ரேஞ்சிலே இருந்திருக்காங்க. ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி இல்லாம டோட்டலா மாறி இருக்காங்க. இப்போ இந்த எல்லா விஷயத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. சோ நயன்தாரா அவங்களோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க டே பை டே. சோ மூக்குத்தி அம்மன் 2 வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. சோ மூக்குத்தி அம்மன் 2மே ரிலீஸ் ஆகி அதுல இன்னுமே பெரிய பேர் வாங்குவாங்க நயன்தாரா அப்படின்னு சொல்லி குஷ்பு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மாற்றத்திற்கு காரணம், அதாவது இந்த மாதிரி நயன்தாரா மாறுறதுக்கு
தமன்னா மேபி காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி குஷ்பு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ மூக்குத்தி அம்மன் 2 படத்துல நயன்தாரா தான் அப்படின்றது உறுதியாகி எல்லா விஷயமும் அவங்க வந்து இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. படம் ஷூட்டிங் எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. சோ கூடிய சீக்கிரம் அதோட ரிலீஸ தான் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். இதுக்கப்புறம் நயன்தாராவை மாத்துற மாதிரி ஒரு ஐடியாவே இல்ல அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வந்தாலும் யாரும் நம்பாதீங்க, அதெல்லாம் வந்து சும்மா அப்படின்ற மாதிரியுமே குஷ்பு சொல்லியிருக்காங்க. சோ நான் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.